ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் நம்ம அமிர்தா இருக்காங்களே, என்னடா இது இன்னும் எலியில் காணுமேன்னு தேடிட்டு இருக்க. அந்த டைம் பார்த்து ஒரு உள்ளே வராரு. உள்ளே வந்தோடனே என்னாச்சுங்கன்னு சொல்லி கேட்க, இது மாதிரி இவர் தான் பிரியாணியில் இது மாதிரி கெட்ட ஒரு கறியை கலந்து விட்டார் அப்படின்னு சொல்ல, இப்படியாப்பட்டவர் வாங்கி கொடுத்த வாய்ப்பே நமக்கு வேணாம், தூக்கி எரிஞ்சிட்டு வந்திருக்கணும் எலியில் அப்படின்னு சொல்கிறாங்க. ரோசமா இது அன்னைக்கே நீங்கள் பண்ணியிருக்கணும், இன்றைக்கி பண்ணது தப்புப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நான் இந்த ஷூட்டிங்கே போகிறதில்ல, நான் பேசிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தம்பி உன் லைஃப் இதுலேருந்து போகுதுங்கிறது உனக்கு தெரியல, ரோசப்பட்டா நமக்கு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு, இது புரியல உங்களுக்கு அது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் வந்துட்டு காலையில் ஏஞ்சி எல்லாருமே கோவமாக இருக்காங்க. யாருன்னு பார்க்குறீங்களா? அதாவது அந்த வீட்டில் உள்ள எல்லாருமே கோவமாக இருக்காங்க நம்ம பாக்கியா மேலே. அதுக்கப்புறம் அதான் நான் நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் இருந்தேன், எனக்கு பசிக்குது வேற, நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு போக, அதுக்கப்புறம் நம்ம செலியும் ரொம்ப கேள்வி கேட்குறான். அதாவது உனக்கு வந்துட்டு பிள்ளைங்களை பற்றி கவலை இல்லை, எதை பற்றியும் கவலை இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லி காமிக்கிறாரு. சொல்லி காமிச்சிட்டே இருக்கும்போது காண்டாயிட்டாங்க. அதுக்கப்புறம் செல்வி ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுக்காம எலியில் தான் வரக்கூடாதுன்னு சொன்னாங்க, அக்கா வந்தாங்கன்னு சொல்ல விஷயத்தை போட்டு உடச்ச உடனே எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. ஷாக்கா குறை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் உண்மையான்மே எலியில் தான் சொன்னாரா, உண்மையான்மே எலியில் தான் சொன்னாரான்னு பாட்டி திரும்ப கேட்குறாங்க. திரும்ப பேசுகிறேன் நீ ஹை பிபி ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் நார்மல் மோடுக்கு வாமான்னு சொன்னேன். அவன் ஏன் சொன்னா எதுக்கு சொன்னான்னு தெரியல. அடுத்தவங்க மனசை கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவன் என் பையன் எழில். ஆனால் அவனே வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க போது அதுக்கு பின்னாடி கண்டிப்பாக காரணம் இருக்கும், அதனால தான் நான் எதுவும் கேட்கல அப்படின்னு சொன்னாங்க. அது ஏன் நீ கேட்காமையே விட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் நீங்களாம் கோவப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்க. அதுக்கப்புறம் எல்லாரும் அப்படியே தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும்னு சொல்லிட்டு பாட்டை போட்டுவிட்டு அப்படியே அம்மா தாயின் அன்புன்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி நல்லா வருவீங்கடா, உண்மையை தெரிஞ்சுக்கிட்டா ஒரு மாதிரி, உண்மையை தெரிலனா ஒரு மாதிரி பேசுறீங்க, நல்லா வருவீங்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எந்த கூட போனாலும் குத்து வாங்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.